பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாசம் எப்படி இருக்குது? நல்ல ஒரு ஆசீர்வாதமான மாசத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறீங்கல்ல. எல்லா நாளும் எல்லா மாசமும் ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் கூட இருந்தா இந்த மாசமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஒண்ணு சோர்ந்து போகாதங்க, கலங்காதருங்க. ஆனா நம்ம ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அதாவது தேவனை தேடணும், காத்திருக்கணும். அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. இந்த காத்திருத்தல் இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம், உடனே காலையில ஜெபிச்சா சாயங்காலத்துக்குள்ள நடந்துடணும். அந்த மாதிரி நமக்கு எப்பவுமே அவசரம் இல்லை. எந்த ஒரு காரியத்திற்கும் தேவன் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு காத்திருக்கிற நேரம் தான் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நேரம். சிலர் காத்திருக்காம அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துதான் நிறைய பிரச்சனைகள், ஆசீர்வாதத்தை இழந்து போவது. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த இடம் நம்முடைய ஜெபமலை. கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு தந்திருக்கிற ஜெபமலை. நீங்க யோசித்து பாருங்க, நான் சொல்றதை வச்சு நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் காலையில நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். நான் ஆண்டவரிடத்துல பல காரியங்கள் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராய் வெளிப்படுத்தி சொன்ன காரியம், உனக்கு ஒரு மலை பிரதேசத்தை நான் தருவேன், அதை ஜெபமலையா நீ உருவாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். இது நான் கேட்காத காரியம். எனக்கு ஒரு மலை பிரதேசத்தை தாங்க, ஜெபமலை தான். நான் கேட்கல, ஆண்டவரா பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்தா 4 மாவடி அதை சுற்றில மலைகள்லாம் இல்லை. இங்க மலையெல்லாம் ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே? பக்கத்துல நீங்க மலை பிரதேசத்தை தருவேன்னு. சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டேன். என் ஒய்ஃபு கிட்ட கூட சொல்லலை, யாருக்கும் தெரியப்படுத்தல. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எல்லாம் ஜெபிங்க, உடனே அதுக்கு அதான் செய்யணும் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஜெபம். அப்பப்ப ஞாபகப்படுத்தும் போது ஜெபம் பண்ணுவேன். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்க செய்வீங்க. நீ கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து ஒரு நண்பர் வந்தார். வந்து சொன்னார், குற்றாலத்துக்கு பக்கத்துல ஒரு மலை பகுதி, அது விலைக்கு வருகிறது. அவரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு ஊழியத்துக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, நீங்க அதை வாங்கி ஜெபமலையா மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இதே வார்த்தை இன்னொரு ஊழியக்காரர் வந்து சொல்லுகிறார். என்னோட ஆண்டவர் சொன்னார் 1 வருஷத்துக்கு முன்னால, இப்போ வந்து நீங்க ஜெபமலையை மாத்துங்க, இந்த மலைப்பகுதி இருக்குன்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சா. சரி வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி, இந்த இடம் தான் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேல. இதுல வந்து மலையெல்லாம் ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தம். இந்த பகுதியில மாத்திரம் மலை மேல நல்ல சுத்தில மலை மத்தியில நிறைய இடம், அத தனிப்பட்ட ஆளுக்கு சொந்தமான இடம் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். இது மாதிரி நான் பார்த்த போது மனசுக்குள்ள ஆவில ஒரு பெரிய திருப்தி, சந்தோஷம் இருந்தது. இது கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம், ஜெபமலையை மாற்ற முடியும் என்பதை என் ஆவிலே தெளிவாய் தெரிந்தது. என்ன விலைன்னு விசாரித்த போது பெரிய விலை அது. ஏன்னா 100 ஏக்கருக்கு மேல இல்ல, 1 ஏக்கர் 2 ஏக்கர்னா சிம்பிள், 100 ஏக்கருக்கு மேலன்னு அப்படிதான் இருக்கும் விலை. அதை பார்த்த உடனே ஐயோ, இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது. நமக்கு அன்னன்னைக்கு தேவை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்தந்துள்ள ஆகாரம், ஊழியத்துக்கு இன்னைக்கு என்ன தேவை அதை தருவார், நாளைக்கு என்ன தேவை தருவார், அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அப்ப இவ்வளவு பணம்லாம் இல்லப்பா, உடனே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். ஆனா அந்த மக்கள் நிலத்துக்கு சொந்தக்காரங்க தேவனுடைய பிள்ளைகள். அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த ஒரு நிலத்தை வித்தவரை காணிக்கல தசமபாக ஆண்டவருக்கு தான் தருவோம், அதனால தசமபாகத்தை குறைச்சிட்டு கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. அப்போ கூட பெரிய அமௌண்ட் தானே முடியாதுன்னு சொல்லி திருப்பி 1 வருஷம் கடந்து விட்டாரு. பார்த்தீங்களா, நான் அவசரப்படலை. சரின்னு இருக்காங்க, உடனே அனௌன்ஸ் பண்ணுவோம், செய்வோம், போவோம் அப்படிலாம் இல்லை. கர்த்தர் என்ன செய்யறாரு பார்க்கலாம், அவர் தருவேன்னார்லான்ட்டு. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரை நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்கிக்கொள்ளுங்க, உங்களுக்கு தான் தருவோம், உங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்றாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நம்மகிட்ட அவ்வளவு பணமும் கிடையாது, என்ன செய்யறதுன்னு.
அப்ப ஆவியானவர் வந்து பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் உனக்கு என்ன வெளிப்படுத்தினார்? நீ ஒரு மலை பிரதேசத்தை வாங்கி ஜெபமலையை உருவாக்குன்னு சொன்னாரா? இல்லையா? அப்படி சொல்லலையே. அப்ப என்ன சொன்னார்? நான் ஒரு மலை பிரதேசத்தை உனக்கு தருவேன், ஜெபமலையா உருவாக்கினார். அவரு தானே தருவேனாரு. வாவையில உருவாக்குறதா, தர்றது அவருடைய ஆமா, அப்படிதான் சொன்னாரு. பிறகு என்ன, நீங்க தந்தா நான் செய்யறேன்னு சொல்லு. ஆவியானவர் அழகா வழி நடத்தின. அதுக்குதான் காத்திருக்கணும். நீங்க அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியமா, பிசினஸ் காரியமா, ஊழிய காரியமா அவசரப்பட்டு உங்களுடைய மனசுல நினைக்கிறதெல்லாம் செய்யறதுனால தான் நிறைய ஊழியங்கள் பாதிப்பு, குடும்பங்கள் பாதிப்பு, பிசினஸ் பாதிப்பு எல்லாமே. கர்த்தருக்கு கொஞ்சம் காத்திருக்க நம்ம பழகணும். நான் இந்த நிலைமைக்கு வர கிட்டத்தட்ட 2 வருஷம் கர்த்தர் பேசிய 2 வருஷம் ஜெபம் பண்ணி காத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னதை மறக்கல. ஆண்டவருடைய வேலை வரட்டும், கர்த்தர் செய்வாருங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரே ஒரு ஆள்கிட்ட போய் பேசினார். சென்னையில் இருக்கிற ஒரு பிசினஸ்மேன் வந்தார். நான் கேள்விப்பட்டேன் பிரதர், ஒரு மலைப்பகுதி இருக்காம என்னை கொண்டு காமிங்க. நான் கொண்டு வந்து காமிச்சேன். இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து ஒரு 3-4 மணி நேரம் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், நீ எல்லாம் காடா கடந்தது. அப்போ வந்து ஒரு பாறையில உட்கார்ந்து சொன்னார், நான் ஒண்ணு செய்வேன், நீங்க மறுக்க கூடாது, சொல்லுங்க பிரதர்னு. இந்த இடத்தை நான் வாங்கி நான் இயேசுவுடைய ஊழியத்துக்கு தருகிறேன். ஒரே ஆள் அவ்வளவு பணத்தை கொடுத்து, நீங்க கையெழுத்து மட்டும் போட வாங்க, பத்திரம் கூட நான் பாத்துக்கிறேன், நீ பத்திர செலவு எதுவுமே இல்லாம இலவசமாய் 100 ஏக்கருக்கு மேல நிலத்தை தேவன் கொடுத்தார். இது அற்புதம் தானே? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அடி நிலத்துக்கு பரம்பரையா சண்டை போட்டுட்டு இருக்க காரணத்துல இது நடக்கணும். இதுக்கு தேவனுடைய அற்புதம். அதுக்கு நான் அவசரப்படலை. கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் ஆண்டோடைய வேலை வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்ததுனால அது கிடைத்தது. அப்போ பொறுமையா காத்துருங்க, அவசரப்படாதுங்க, ஜெபத்தோட காத்துருங்க. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவருக்கு முந்தி நீங்க கிரியை செய்யாத, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே நான் நம்பிக்கையோட உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பேன், நான் காத்திருக்கிற ஆண்டவரே, பொறுமையோட காத்திருக்கிறேன், எனக்கு அது கிருபைத்தார்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு உம்முடைய காரியத்துல உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருப்பேன், அவசரப்பட மாட்டேன், பொறுமையை தாங்க, காத்திருக்கிற அனுபவத்தை தாங்க, விசுவாசத்தோட நான் காத்திருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.